ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலன்டிஸ் நான் தான் உங்கள் ஆதி. மோனாக் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸோட சீசன் 2 எபிசோட் 7 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்கிட்டே இருக்காங்க, எங்கேயும் பேசிகிட்டே இருக்காங்க, எப்போ தாண்டா மான்ஸ்டர்ஸ் கண்ணில் காட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த சீசனையும் பார்த்தீங்கன்னா ஆளுங்களை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் இவங்க மான்ஸ்டர் கண்ணில் காட்ட போகிறது போகிறதுக்கு விட்டா கஜாவை அடுத்த 3வது சீசனில் தான் காட்டுவாங்களோ என்னவோ அந்த மாதிரி இழுபறியாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இந்த எபிசோடில் பிரேக் டவுனில் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். டைம் ட்ராவல்லாம் வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு குழப்பத்தை தான் கிரியேட் பண்ணுது. என்ன பண்ணி வச்சுருக்காங்களோ ஒரு மாதிரி குழப்பமாக தான் வந்துட்டு இருக்கு. வாங்க பாவம் என்ன நல்லா நடந்திருக்கு அப்படின்றத. படத்தோட ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மண்டி 1962 தான் நடந்திருக்கு மாதிரி காட்டிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போய் நம்ம லீஷா மாட்டிருப்பார்ல ஆக்சஸ் மண்டியில், அங்கே நடந்தது தான் ஆப்ரேஷன் அவர் கிளாஸ். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் கிட்டத்தட்ட 10-15 நாள் கிட்ட ட்ராப் ஆகிருக்காரு. கூட வந்த 3 பேருமே செத்துனாங்க. இவர் ஒருத்தர் தான் உயிரோட இருக்காரு. 3 டெட் பாடியுமே புதைச்சிட்டு இப்போ 4வது ஒரு குழியை தோண்டி வச்சு அது பக்கத்துலேயே படுத்துக்கிறாருங்க. ஏன்னா அவருக்கு உயிர் போலை போன்ற அந்த ஒரு எண்ணமே கிடையாது. அவள் தான் நாமளும் சாக போகிறோன்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் அவர் குழியில் அவரே படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதனாலேயே குழி பக்கத்துலேயே படுத்துக்குவார். அண்ட் அப்போ தான் ஒரு சிக்னல் கிடைக்கும். வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹோல்டர் லீஷா, அந்த வயசான லீஷா எங்கர் லீஷா கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸு. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேத்துக்குமே ஷாக்காக இருந்துகிட்டு இருக்கோம். இது எப்பட்றா ஒருவேளை அப்போ நடந்த அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி இது இப்போ பிக்கப் பண்ணுதோ அப்படின்ற மாதிரி சுசுக்கி அந்த இடத்துல பேசிகிட்டு இருப்பார். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லீஷாக்கு வந்து சுத்தமாக புரியல. 1962 தான் அது எப்பட்றா அது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்தாலும் சரி இதை வந்துட்டு நீ ஏதாவது பேச்சு கூட என்னன்னு பேசு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாப்புல. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் நடத்தக்கூடிய ஒன் ஆஃப் தி ஆளுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசி சமாளிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த லீஷாவும் பேசிகிட்டு இருக்காங்க. 3 டைப் ஆஃப் ஸ்டோரி நடந்துகிட்டு இருக்கோம். ஒன்று எங்கர் லீஷா ஓல்டர் லீஷாவா, இன்னொரு இடத்துல நம்ம கேட்டும் சேர்ந்து டைட்டனெக்ஸை கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் டைட்டனெக்ஸை கண்டுபிடிக்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ரிப்பிள்ஸாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி மிஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பில்லோட அந்த ஒரு நோட்ஸ்லையுமே அதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கான். அண்ட் அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா டைட்டனெக்ஸ்க்கு 2 கண்ணு பீப்புள் வந்துட்டு இருக்கோம். ஸோ 2 ரிப்பிள்ஸ் அப்படின்ற போது 2 அது பார்த்தீங்கன்னா சிக்னல் அனுப்பிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி சொல்ல வராங்களா என்னவோ, அதோட சிக்னல் ரிசீவிங்கே டபுள் ரிப்பிள்ஸாக தான் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸஸ் லைக் அனுப்புற அதோட சிக்னல்ஸ் அந்த வாய்ஸஸ் எல்லாத்தையுமே இவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது எப்படி அப்படின்னு கேட்கும்போது பில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்காரு. லைக் பழைய ரெக்கார்ட்ஸில் ஜப்பானில் இருந்த சில பெண்மணிகளால் இதை கேட்க முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பேய் பிடிச்சதான்னு நினச்சி அந்த ஊருக்காரங்களாம் அவங்க வந்துட்டு பேய் பிடிச்சவங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களாம். பட் உண்மை என்னன்னா அவங்களால இந்த டைட்டனெக்ஸோட சத்தத்தை கேட்க முடிஞ்சிருக்கு. அந்த ஊரில் இருந்து ஒரு கிணத்துல தான் இந்த மாதிரி சத்தம்லாம் வந்திருக்கு. அதனால் நிறைய பெண்கள் கிணத்துல குதிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பேய் பிடிச்சதெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க நான் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்கள நம்ம தேடி போனோம் அப்படின்னு சொல்லி அவங்க டேரெக்டாக அந்த கிணறு இருக்கிற இடத்துக்கே போயிடுவாங்க. அண்ட் அது கிணத்தை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா சுற்றி சுடுகாடு மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம். அண்ட் அதில் இருக்கிற பெண்கள் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட பேய் மாதிரி தான் டெபிக் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அவங்கள இந்த கிணத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புதைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ கேட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேட் வந்துட்டு இனிஷியலாக இறங்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்கும் நினைக்கிறேன். ஏற்கனவே நான் 2 பேரும் இழந்துட்டேன், உன்னை இழக்க வரணும்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ளே இறங்கி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் உள்ளுக்குள்ளே அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்டுட்டு இருக்கோம். லைக் அந்த டைட்டனெக்ஸோட சவுண்டை இந்த கிணறு ஆம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆம்பிளிஃபிகேஷன்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சத்தம் இந்த இடத்துல ட்ரிபிள் மடங்கா தெளிவாக கேட்க முடியுதுன்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அங்கேயுமே 2 ரிப்பிள்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த பெண்கள் எல்லாமே அந்த டைட்டனெக்ஸோட சத்தத்தை இந்த தெளிவாக கேட்க முடிஞ்சதுனால தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டுமே கிணத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறங்கி பார்த்தீங்கன்னா கயிறு கட்டாயி திரும்ப உள்ளே விழுந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துடுவா. நம்ம அந்த டைட்டனெக்ஸ் பயந்துருக்குன்னு நினச்சோம். அது பயப்படல, பேனிக்லாம் ஆகலை. அந்த இடத்துல பார்த்து வந்துட்டு இருக்கு. நம்ம எப்படியும் அதை ஆக்சஸ் மண்டிக்கு திருப்பி அமுச்சு விட்டுறணும். ஏற்கனவே லீஷா அதை கொல்றன்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு. நம்ம எப்படியா திருப்பி அமுச்சு விட்டுருன்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கென்டாரோ வந்துட்டு ஆக்சுவலி இப்போ தாய்லாண்டு கிளம்பிட்டு இருப்பான் இசபெல்லை மீட் பண்ணுறதுக்காக. ஸோ நான் தப்பு நான் ப்ரூவ் பண்ணேன் அப்படி மாதிரி கிளம்பி டேரெக்டாக அவன் தாய்லாண்டுக்கு போயிட்டு இருப்பான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவரோட 21st பர்த்டேக்கு ஏதோ ஒரு பெரிய மேன்ஷன் காட்டுக்கு நடுவெல்லாம் இவளுக்கு கொடுத்து விட்டுருந்துருக்காங்க. பணக்கார ஃபேமிலின்றதை இந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் பண்ணுறாங்களாம். சரி என்னவோ அந்த இடத்துல பேக்ஸிங் ப்ராக்டிஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேரோட பேக் ஸ்டோரியுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்பா அம்மா கூட சரியான அந்த ஒரு கனெக்ஷன் இவங்களுக்கு இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வளர்ந்துருக்காங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இசபெல் வந்துட்டு அவங்ககிட்ட பேசி என்ன சொல்கிறான்னா இந்த டைட்டன்ஸே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க முடியும், அதுக்கும் ஹெல்ப் தான் வேணும், ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பான். டைட்டன்ஸ் இல்லாத ஒரு உலகம்னா அப்படின்னு அவன் என்ன சொல்கிறான்னு தெரியல. இந்த உலகம் இன்னொரு ஜிடேவை பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பா. இவங்க என்ன பிளான் வச்சிருக்கா அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெளிவாக தெரியல. பட் கென்டாரோ ஏதோ ஒரு பிளானுக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான்ற மாதிரி தான் தெரியுது. அண்ட் இந்த பக்கம் எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டர் எங்கலீஷாக்கு வந்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அவங்க காட்ஜிலாவை பற்றி ஏதாவது சைன் தெரியுது அப்படின்னு ஓல்டர் லீஷா எங்கர் லீஷா கேட்க அப்போல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லும்போது அப்போ வேறு வழியில் டைட்டனெக்ஸை அட்டாக் பண்ணிட வேண்டியது அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் ஹவர் கிளாஸில் இருந்த ஒரு ரேடியோ பாக்ஸ் எடுத்து அதை வச்சு பார்த்தீங்கன்னா டைட்டனெக்ஸை அட்டாக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் கென்டாரோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவன் இசபெல் கிட்ட போயிருப்பான்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஜிம் கிட்ட கோரா வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பா. கோரா வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த இடத்துக்குள்ள போன ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு தானே, இன்னும் எதுவுமே சொல்லியே, இந்த டெக்னாலஜி நீ தான் கிரியேட் பண்ண, இதை பற்றி ஏதாச்சும் சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மொனாக் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஜிம் இப்போ கோரா கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம எகைன் ஓல்டர் எங்கலீஷாவுக்கு வந்தால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த வேலை நீ எதுக்காக அந்த டைட்டன் அட்டாக் பண்ண சொல்கிற, என்ன நடக்குதுங்க
நீ உண்மையிலேயே ஆப்ரேஷன் டீம்லாம் கிடையாது, நீ யாரான்னு சொல்லும்போது ஒரு பாயிண்ட்டில் தெரிய வந்துடுது இந்த ஓல்டர் லீஷா தான் இந்த யங்கர் லீஷா அப்படின்னு சொல்லி. ஸோ நீ தான்டா நான் தான்டா நீ அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேத்துக்குமே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தெரிய வந்துருச்சு. ஆனால் இங்கே தான் ஒரு குழப்பமே ஆரம்பிக்குது. லைக் இந்த ஓல்டர் லீஷாக்கு தெரியலையா நம்ம பாஸ்ட்டில் இந்த மாதிரி அங்கே போனோம், டைட்டன் எக்ஸ் அட்டாக் பண்ணோம், அது எங்கள் லீஷாவை பார்த்தோம் பேசணும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வரலையா? இது நம்ம இவருக்கு இருந்திருக்கணும் தானே. இல்லை எக்ஸஸ் மண்டி விட்டு வெளியே வரும்போது ஏதாவது மறந்துடுமா அம்னிஷியா மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லும்போது இவருக்கு இது வரைக்கும் அம்னிஷியா அந்த மாதிரி காட்டவும் இல்லை, ஒன்றும் நடக்கவும் இல்லை. பட் எப்படி இது நடந்துச்சு அப்படின்றது இப்போ வரைக்கும் நம்மகிட்ட தெளிவாக மென்ஷன் பண்ணவும் இல்லை. டைம் ட்ராவல் வந்தாலே அது கூடவே நிறைய குழப்பங்களும் வந்துடும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நிறைய குழப்பங்கள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ஒரு டைம் லூப் மாதிரி தான் இருந்துகிட்ருக்கோம். லைக் அந்த ஓல்டர் லீஷா பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போனோமே, இந்த மாதிரி நம்ம இன்னொருத்தர்கிட்ட பேசணுமே அப்படின்றது ஞாபகம் இருக்கணும்ல. இங்கே ஞாபகம் இல்லாத மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இல்லை இந்த டைம் லூப்போட ஸ்டார்டிங்கே இதுதானா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்ல வராங்களோ. மேபி இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைம் லூப்பு. இதுக்கப்புறம் மேபி அவருக்கு தெரிய வந்திருக்கலாமோ. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணால் ப்ரெசென்ட் சேஞ்ச் ஆகணும் தானே. இங்கே ஆகாத மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு இதை நான் சேஞ்ச் பண்ணேன்னா என்ன ஆகுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சுசுகிட்ட கேட்பாரு. அது வேணாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் மெஷர் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் சேஞ்ச் பண்ணால் ப்ரெசென்ட் சேஞ்ச் ஆகுமான்னு தெரியலைங்க. நம்ம மற்ற படங்களில் லைக் மார்வல் டிசின்னு இதெல்லாம் ஒவ்வொரு மாதிரி டைம் ட்ராவல் பார்த்துருப்போம். இங்கே எப்படி டைம் ட்ராவல் வேலை செய்யுது அப்படின்னு தெரியல. வழக்கமாக நம்ம பார்த்த டைம் ட்ராவல் பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணால் ப்ரெசென்ட் சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு சின்ன குழப்பம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அதை அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணல. இருங்க இன்னும் அடுத்த எபிசோட்லாம் வருதுல்ல, அதில் பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்றத. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் லீஷா கேக்கோவுமே போய் பார்த்துறாரு. கேக்கோ அங்கே தான் இருந்துட்டு இருக்கா. நான் அவளை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லடா நீ இப்போ அவளை காப்பாற்ற வேணாம், இப்போ அது காப்பாற்றுற நேரம் இல்லை. அண்ட் ஹிரோஷிக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்க உனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவங்கள நீ காணாமல் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு 3வது லெட் ஹர் கோ, அவளை விட்டுடு, அவளை போக விடு அப்படி மாதிரி சொல்லியிருப்பாரு. எதை மீன் பண்ணி அப்படி சொல்ல வராருன்னு தெரியல. லைக் இவர் கூட இருந்தால் அவளுக்கு ஆபத்து அப்படின்ற அப்படி மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்குள்ள நடந்த ஒரு சின்ன பிரச்சனைனால தான் பிரிஞ்சிருப்பாங்க. லெட்டர் கோன்னு எதை மீன் பண்ண வராருன்ற மாதிரி தெரியல. லைக் இந்த இடத்துல அவளை ஏன் போக ஒன்றும் இது வந்துட்டு எனக்கு ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு சப்பக்கட்டு காட்டுற மாதிரி தான் தெரியுது. இதுக்கு ஒரு ப்ராப்பரான ரீசனே கிடையாது. அகைன் பிளாட் கன்வீனியன்ஸ்க்காக மேபி சில விஷயங்களை மாற்றிருக்காங்களோ என்னவோ. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அங்கேருந்து அந்த டைட்டன் எக்ஸோட குக்கூன் கிட்ட வந்துடுறாரு. அது ஏதோ ஒரு மலை மாதிரி கட்டி வச்சுட்டு அண்ட் இப்போ அதை உடச்சி டேக்கரையுமே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறாரு. அண்ட் அது உடச்சி டைட்டன் எக்ஸ் வெளியே வர மாதிரி தான் நம்மகிட்ட காட்டியிருக்காங்க. அது வெளியே போச்சா இல்லையான்னு மாதிரி காட்டல, பட் உடச்சி வெளியே வந்துட்டுருக்கு. இப்போ திரும்ப நீ பழைய பாடுக்கே போயிடு, அங்கேருந்து நீ திரும்ப அயான் ட்ராகன் மூலமாக வெளியே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பாசிபிளி அவர் வெளியே வந்துருக்கணும். அண்ட் டைட்டன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உடச்சிட்டு மேபி வெளியே வந்திருக்குமோ. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுசுக்கியாலையும் சரி மொனார்காலையும் சரி அந்த ஒரு ட்ராக்கரை ட்ராக் பண்ண முடியுன்ற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. லைக் ஹவு எப்படி இது முடிஞ்சிருக்கோம்? 1962 சமயத்திலே பார்த்தீங்கன்னா அந்த டைட்டன் எக்ஸை ட்ராக் பண்ணியிருந்தா அப்போயே அது வெளியே வந்திருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல இந்த மாதிரி அந்த டைட்டன் உடம்புல ட்ராக் போட்டுருக்கு அப்படின்னு. அது இப்போ தான் வெளியே வந்திருக்கு அப்படின்னா இப்போ எப்படி அது அப்போ பண்ணது இப்போ அது பாடியில் இன்னும் வந்துட்டு இருக்கிறோமா? அது இப்போ கரெக்டாக டைட்டன் எக்ஸ் வெளியே வந்துச்சுல, அப்போவே அந்த ட்ராக்கர் ஃபார்ம் ஆகிருக்கணும் தானே, ஏன் ஃபார்ம் ஆகலை? லைக் பாஸ்ட்லேயே பண்ணியிருந்தா அது எந்த செகண்ட் வெளியே வந்துச்சோ அந்த செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அது உடம்புலேருந்து ட்ராக் ஆகிருக்கணும். அப்போல்லாம் ட்ராக் ஆகாமல் ஏன் இப்போ மட்டும் ட்ராக் ஆகுது? எனக்கு என்னவோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு 2 டைட்டன் எக்ஸ் இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு மாதிரி தான் தோணுது. ப்ரெசென்ட்டில் ஒரு டைட்டன் எக்ஸ் அந்த பாஸ்ட்டை ட்ராக்கர் ஃபிக்ஸ் பண்ணதுனால வாண்டடாக எழுப்பி விட்டு எகைன் ஒரு டைட்டன் எக்ஸ் வந்திருக்கும். ஆல்ரெடி 2 டைட்டன் எக்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்ல போகிறாங்களோ. ஏன்னா இந்த சீரிஸ் வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் காங் காஜ்லா 2 பேரும் சேர்ந்து டைட்டன் எக்ஸ் கூட சண்டை போடுற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் 2 இடத்துல 2 டைட்டன் எக்ஸ் இருக்கக்கூடாது? மேபி 2 டைட்டன் எக்ஸ் கூட நம்ம காஜலா காங் சண்டை போகிற மாதிரி காட்டுவாங்களா பேக் டு பேக்கு? இருக்கலாம். டைம் ட்ராவல்னு வந்துட்டாலே நிறைய குழப்பங்கள் வரும். அது எப்படி இருக்கும்லாம் நம்மளால் சொல்லவே முடியாது. என்ன வேணால் நடக்கலாம். என்ன நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் நான் பார்க்கலாம் என்ன தான் சொல்ல போகிறாங்க அப்படின்றத. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த டைட்டன் நெக்ஸ்ட்டை மொனார்க் இவங்களாம் சேர்ந்து ட்ராக் பண்ணுறதோட இந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. டைம் ட்ராவல்னு என்ன குழப்பத்தை ஏற்படுத்துன்றதை அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். அண்ட் அது வரைக்கும் பை பாய்.